உங்கள் எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்மளுடைய இந்தியாவில் இருந்து இந்த ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சுதந்திர தின வாழ்த்துக்களை நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இருந்த கமெண்ட் சேனலில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. இந்த ஒரு சுதந்திர தினத்தை ஏன் இன்றைக்கி கொண்டாடுறாங்க, இது எத்தனையாவது சுதந்திர தினம், ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய முன்னோர்கள் முந்தைய காலத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லைனா கூட கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் 4000 வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதியோர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா முந்தைய பண்டைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கீழே தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிமையாக பார்த்து இருந்துக்கிட்டு தான். அது வேறு யாரும் இல்லை, ஆங்கிலேயர்கள். அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்மளுடைய காந்தி அவர்கள், நேரு அவர்கள், நேதாஜி, ஸோ இந்த மாதிரி பல பேர் பார்த்தா நமக்காக விடுதலை வாங்கி தரத்துக்காக பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். 1929ஆம் ஆண்டு பார்த்தா இர்வின் பிரபு பார்த்தா இருந்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தா இந்தியா பிரதிநிதிகள், அதாவது பார்த்தா இந்தியாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான கொஞ்சம் படிப்பறிவு இருந்த அறிவாளிகள் கூட சொல்லலாம் முந்தைய காலத்தில் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தா பேச்சுவார்த்தை நடத்த சொல்ல பார்த்தா ரெண்டு பக்கமும் பேச சொல்ல பார்த்தா நம்மளுடைய இந்தியர்களோட பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா தோல்வியில் தான் அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. 1929 அதே வருஷத்தில் பார்த்தா டிசம்பர் 29ஆம் தேதி பார்த்தா நேரு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா லாகூரில் இருக்கிற ராவி நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை பார்த்தா ஏற்றுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டம் ஒரு பெரிய படியை பார்த்தீங்கன்னா முன்னெடுத்ததுன்னு பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் ஆரம்ப காலம்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. ஜனவரி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஜனவரி 26, 1930 பார்த்தீங்கன்னா பாரத தேசியத்தின் முதல் சுதந்திர தினமாக பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அதாவது என்னென்னா கொண்டாடலான்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1929 பார்த்தா சுதந்திர தினத்தை பார்த்தீங்கன்னா கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுவும் எப்போனா ஜனவரி 26 சுதந்திர தினமாக பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் 1950 பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் அவங்க பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்காங்க. ஸோ குடியரசு தினமாக பார்த்தா தேதியை பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. அதாவது பார்த்தா என்னென்னா ஆகஸ்ட் 15 தான் இந்தியாவோட சுதந்திர தினமாக பார்த்தீங்கன்னா சொல்கிறதா பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உறுதியும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இங்கே நடுவில் பார்த்தா நான் கௌஷிக் வந்தால் என்னடா பண்ணுவீங்க சொல்கிற மாதிரி தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஜூன் 30, 1948 பார்த்தா இந்தியாவுக்கு மாற்று இந்தியாவின் கடைசி பிரிட்டிஷ் கவர்னராக பார்த்தா ஜெனரல் மவுண்ட் பேட்டன் பிரபு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு பாராளுமன்ற ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் ஈஸியாக கிடைக்கக்கூடாது, ஸோ கொஞ்சம் தாமதமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வராங்க. போராட்ட வீரர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா எதிர்த்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு 2வது உலக போர் பார்த்தா ஜப்பானில் சரணடைந்த 2ஆம் ஆண்டு நிறைவடைந்ததை பற்றி சொல்கிறாங்க. ஸோ மவுண்ட் பேட்டன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தா இந்தியாவோட சுதந்திர நாளாக பார்த்தா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகஸ்ட் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா ஹீரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டு தாக்குதல் பார்த்தா கடுமையாக நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதனால் பார்த்தீங்கன்னா பல சேதங்கள் பார்த்தா நடந்திருக்கு. ஸோ ஜப்பானோட பேரரசராக இருக்க ஹீரோஹிட்டோ, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1945ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நாடு பார்த்தீங்கன்னா போரில் சரணடைகிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ தானே எங்களுக்கு சுதந்திரத்தை தரப்போயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் சரியான ஸ்பெஷலை பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமர்ஸ் ஜூலை 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1947 இந்தியாவோட சுதந்திரத்தை பார்த்தீங்கன்னா மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தாக்கல் பண்ண சொல்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 தனித்தனி நாடுகளாக பார்த்தீங்கன்னா பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா இரு நாட்டு தலைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா விடுதலை பத்திரத்தை பார்த்தா வழங்குறாங்க. பாகிஸ்தானுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி இதனால தான் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவில் பத்திரத்தை வாங்கினோடனே, அதாவது பார்த்தா சுதந்திர நாடாக பார்த்தா பிரித்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தா சுதந்திர தின விழாவை பார்த்தா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ கதை இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கே இப்போ தான் தெரியுது. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது பார்த்தா 2 நாட்டுக்கு இடையில் பார்த்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பத்திரத்தை வாங்குறாங்க ஒரே டைமில் தான். ஆனால் பாகிஸ்தான் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவங்களுக்கு பார்த்தா சுதந்திர தின நாளாக பார்த்தா கொண்டாடிக்கிட்டு வராங்க. அதுவே நம்ம பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 பார்த்தா சுதந்திர தின நாளாக பார்த்தா கொண்டாடிக்கிட்டு வரும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல அந்த பத்திரம் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா முத்திரையில் பார்த்தீங்கன்னா சீல் அடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா 15ன்னு இருக்குது. ஸோ அன்றைக்கின்னு பார்த்தா நம்மளுடைய இந்தியா பார்த்தா கொண்டாடிக்கிட்டு வராங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்களே, ஸோ அன்றைக்கே கொண்டாடிக்கிட்டு வராங்க. ஸோ இதுதான் இங்கே ட்விஸ்ட்டாக பார்த்தா நடந்துகிட்டு இருக்கு.